ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி கருணக்கிழங்கு மசியல் செய்ய போகிறோம். இந்த கருணக்கிழங்கு பிடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, பிடிக்கருணை. இன்னொன்று நல்லா அப்படியே சட்டி மாதிரி பெருசாக இருக்கும், அது சட்டிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை மசியல் பண்ணி சாப்பிட்டிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி மசியல் பண்ணுறது அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம். நான் ரெண்டு கருணக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். வரமிளகாய் ஒரு 3 தாளிப்புக்கு, ஒரே ஒரு தக்காளி பழம், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்றதை நம்ம வேக வச்சு வச்சுருக்க கருணக்கிழங்குல உப்பு சேர்த்துடலாம். கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். கூடவே இந்த குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கையாலேயே நம்ம இதை பிசைஞ்சு விடணும். இப்போ நைஸாக நல்லா எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா வந்துடும். அப்படி இருந்தால் தான் இந்த மசியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது பொரிஞ்ச உடனே இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடணும். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். கூடவே 2 வரமிளகாயை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கருணக்கிழங்கு மசிச்சு வச்சதை இதில் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு புளி தண்ணியை நாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஒரு 2 கொதி நல்லா கொதித்து வரட்டும். இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ இந்த மசியல் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவி இறக்குனிங்கன்னா அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.